ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சிரியாவிலிருந்து வெளியேறும் பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும். வடக்கு காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செயல்படுத்த போகும் அடுத்த கட்ட திட்டங்களும் பலஸ்தீனிய போராளிகளின் அடுத்த கட்ட நகர்வுகளும். சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவன் ஜூலானிக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவதற்கு ஆரம்பித்து விட்டார்களா? காசாவை விட 2 மடங்கு பெரிய நிலப்பரப்பை முழுமையாக கைப்பற்றிக் கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிற்குள்ளே பல தடவைகளுக்கு மேலால் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டது. கிட்டத்தட்ட 15 தடவைகளுக்கு மேலால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிற்குள்ளே பல பகுதிகளினூடாக நுழைந்து தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் வடக்கு காசாவினை முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள முடியவில்லை. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜெனரல்களுடைய சில திட்டங்களுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளும் நெட்டன்யாகுவும் ஒன்றிணைந்து வடக்கு காசா புதிய திட்டம் ஒன்றினை வகுத்தார்கள். வடக்கு காசாவை முழுமையாக முற்றுகையிட்டு வடக்கு காசாவிற்குள்ளே எந்த விதமான உணவுப் பொருட்களும் நிவாரண பொருட்களும் கொண்டு செல்லப்படாமல் பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியினுடைய வீரியத்தினை அதிகரித்து உச்ச வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக தெற்கு காசாவை நோக்கி நகர்த்திவிட்டு வடக்கு காசாவை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய நெட்டன்யாகுவினுடைய புதிய திட்டமாக அமைந்திருந்தது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த திட்டத்திற்கான அனுமதியினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை வழங்கியிருந்தது. இந்த அனுமதிக்கு அமைவாகவே கடந்த 2 மாதத்திற்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலே அவர்களுடைய புதிய திட்டத்தினை ஆரம்பித்தார்கள். கடந்த 2 மாதமாக வடக்கு காசாவிற்குள்ளே எந்த விதமான உணவுப் பொருட்களும் நிவாரண பொருட்களும் கொண்டு செல்லப்படவில்லை. பலஸ்தீனிய மக்கள் வடக்கு காசாவிலே மேற்கொண்ட பயிர்ச்செய்கை நிலங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வான்வழி தாக்குதலின் மூலமாக அளித்தது. பலஸ்தீனிய மக்கள் உணவையும் நீரையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து வழிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக தகர்த்தது. அதே போன்று வடக்கு காசாவிலே குடியிருப்பு பிரதேசங்களையும் வீடுகளையும் கட்டிடங்களையும் இலக்கு வைத்தது மாத்திரமல்லாமல் பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய பாடசாலைகளையும் வைத்தியசாலைகளையும் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். வடக்கு காசாவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான வைத்தியசாலைகளை முழுமையாக அளித்தார்கள். அது மட்டுமல்லாமல் வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இடம்பெயரச் செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் கொடூரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஜபலியா பிரதேசத்திலும் பெய்ட்லாஹியா பிரதேசத்திலும் பெய்ட் ஹனூன் பிரதேசங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதனால் கடந்த 2 மாதத்திற்குள்ளே ஜபலியா பெய்ட்லாஹியா பெய்ட் ஹனூன் பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய 2 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்வதற்கு ஆரம்பித்தார்கள். இவ்வாறு இடம்பெயர்ந்த அதிகளவான மக்கள் வடக்கு காசாவின் தெற்கு பகுதியிலேயே நிலை கொண்டார்கள். 30,000க்கும் குறைவான பலஸ்தீனிய மக்களே வடக்கு காசாவை விட்டு வெளியேறி மத்திய காசாவில் தஞ்சமடைந்தார்கள். எனவே குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1, 2, 3 ஆகிய பிரதேசங்களில் தற்போது 2 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் நிலை கொண்டுள்ளார்கள். அதே போன்று இலக்கம் 3, 4, 5 ஆகிய பிரதேசங்களான ஜபலியா பெய்ட்லாஹியா பெய்ட் ஹனூன் பிரதேசங்களில் 70,000க்கும் குறைவான பலஸ்தீனிய மக்கள் நிலை கொண்டுள்ளார்கள். இவ்வாறு தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்களிலே கடந்த 2 மாதமாக உச்ச வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் கடந்த 2 மாதத்திற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் வடக்கு காசாவை முழுமையாக கைப்பற்ற முடியவில்லை. அவர்களுடைய திட்டங்களை முழுமையாக செயற்படுத்தினாலும் வடக்கு காசாவிலே அவர்களால் முழுமையாக நிலைத்திருக்க முடியவில்லை. ஜபலியா பெய்ட் ஹனூன் பெய்ட்லாஹியா பிரதேசங்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஊடுருவி இருக்கின்ற போதிலும் அவர்களால் குறித்த பிரதேசங்களில் நிலைத்திருக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தார்கள். குறித்த பிரதேசங்களிலே களமிறக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 படைப்பிரிவுகளையும் இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 401வது படைப்பிரிவின் தளபதியும் அளிக்கப்பட்டிருந்தார். மேலும் கடந்த 2 மாதத்திற்குள்ளே வடக்கு காசாவில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலே உச்ச திட்டத்தினை நடைமுறைப்படுத்தினாலும் பலஸ்தீனிய போராளிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் சமாளிக்கவே முடியவில்லை. இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிலே அவர்கள் மேற்கொண்டிருந்த திட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜெனரல்களின் புதிய திட்டங்களுக்கு அமைவாக அமெரிக்காவின் புதிய வழிகாட்டுதலுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிலே இன்னும் ஒரு புதிய திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கடந்த 2 மாதமாக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டும்
கைப்பற்ற முடியாததன் காரணமாக வடக்கு காசாவை இரண்டாக பிரித்து கைப்பற்றுவதற்கான திட்டத்தினை வகுத்துள்ளார்கள். வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் பிரிப்பதற்கான திட்டங்களை வகுத்துள்ளார்கள். வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசங்களான ஜபலியா, பெய்ட் லாஹியா, பெய்ட் ஹனூன் மற்றும் அட்டாட்டா பிரதேசங்களை காசாவின் மத்திய நகரிலிருந்து முழுமையாக பிரிப்பதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இந்த திட்டத்திற்கமைவாக வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்திற்கும் வடக்கு காசாவின் மத்திய பிரதேசத்திற்கும் இடையிலே ஒரு நேர்கோட்டு அச்சு ஒன்றினை பிரதேசம் ஒன்றினை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள். வடக்கு காசாவையும் மத்திய காசாவையும் பிரிப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எவ்வாறு நெட்சரீம் பிரதேசத்தினை நெட்சரீம் அச்சை உருவாக்கியதோ அதே போன்றே வடக்கு காசாவை இரண்டாக பிரிப்பதற்காக புதிய பாதையை அச்சை உருவாக்குவதற்கு வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள். இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அச்சுக்கு மஃபால்சிம் அச்சு என்றும் பெயர் வைத்துள்ளார்கள். குறித்த வரைபடத்தில் ஏயினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அச்சானது நெட்சரீம் பிரதேசமாகும். இந்த நெட்சரீம் அச்சினூடாகத்தான் மத்திய காசாவும் வடக்கு காசாவும் பிரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது பி என்கின்ற பிரதேசத்தில் தான் மஃபால்சிம் அச்சை உருவாக்கியுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 2 மாதங்களுக்கு முன்பு வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்தினூடாகவே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இவ்வாறு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் ஜபலியா பிரதேசத்திலும் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலும் பெய்ட் ஹனூன் பிரதேசத்திலும் நிலைத்திருக்க முடியவில்லை. மேலும் அவர்கள் ஜபலியாவின் தெற்கு பிரதேசத்திலேயே நிலைத்திருக்க முடிந்தது. எனவே இதனை பயன்படுத்திய இந்த பிரதேசத்தினூடாக மஃபால்சிம் அச்சை உருவாக்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இதற்கு பிறகு குறித்த மஃபால்சிம் அச்சை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் குறித்த பிரதேசத்தில் அதிகளவான படைகளையும் நிலைநிறுத்த முடியும். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த மஃபால்சிம் அச்சினுடைய 80% பிரதேசங்களை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றது. மேலும் குறித்த பிரதேசங்களை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாக கொண்டு வருவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரம் குறித்த அச்சுக்கு மேல் பகுதியான வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்திலே 70,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் நிலை கொண்டுள்ளார்கள். தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்களுடைய புதிய திட்டங்களுக்கு அமைவாக மஃபால்சிம் அச்சுக்கு வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் முழுமையாக வெளியேற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே கடந்த வாரத்திலிருந்து வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்தில் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்தில் மாத்திரம் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 40க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களுக்கான உணவு நிவாரணப் பொருட்கள் என்பன முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் இந்த மஃபால்சிம் அச்சை வீழ்த்துவதற்காக எல்லாவிதமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மஃபால்சிம் அச்சுக்கு வடக்கு பிரதேசத்திலும் தெற்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் ஒருங்கிணைந்து குறித்த பகுதியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக நிலைத்திருக்க கூடாது என்பதற்காக தொடர்ச்சியான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிறுவக்கூடிய கட்டளை தளங்களை இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மஃபால்சிம் அச்சை முழுமையாக நிறுவியதற்கு பிறகு வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்திற்கும் மத்திய பிரதேசத்திற்கும் இடையிலான தொடர்பை முழுமையாக துண்டித்ததற்கு பிறகு வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்கும். வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளையும் குடியிருப்பு பிரதேசங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டு குறித்த பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி அங்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை அமைப்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் திட்டமிட்டுள்ளார்கள். வடக்கு காசாவை முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள முடியாவிட்டாலும் வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்தை மாத்திரமாவது நாங்கள் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் திட்டமிட்டுள்ளார்கள். அதே நேரம் வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 70,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் நாங்கள் இந்த பிரதேசத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என உறுதியாக இருக்கின்றார்கள். இது எங்களுக்கு சொந்தமான நிலம், நாங்கள் வாழ்ந்தால் இந்த நிலத்தில் தான் வாழ்வோம் அல்லது இந்த நிலத்திலேயே வீழ்வோம் என அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் குறித்த பிரதேசத்திலேயே நிலை கொண்டுள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய போராளிகளும் குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த மஃபால்சிம் அச்சை நிறுவியதற்கு பிறகு மத்திய காசாவையும் கான் யூனிஸ் பிரதேசத்தையும் பிரிப்பதற்காக கிசிஃபிம் என்கின்ற அச்சையும் உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. தற்போது குறித்த அச்சினுடைய 50% பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. குறித்த வரைபடத்திலே சி என்கின்ற எழுத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே கிசிஃபிம் அச்சாகும். இந்த கிசிஃபிம் அச்சையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக நிறுவுமாக இருந்தால் மத்திய காசாவும் கான் யூனிஸ் பிரதேசமும் முழுமையாக பிரிக்கப்பட்டுவிடும். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா பிரதேசத்தையும் கான் யூனிஸ் பிரதேசத்தையும் பிரிப்பதற்காக சூஃபா என்கின்ற அச்சையும் உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. குறித்த வரைபடத்திலே டி என்கின்ற எழுத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோட்டு அச்சே சூஃபா நேர்கோட்டு அச்சாகும். இந்த அச்சை முழுமையாக நிறுவ வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்ற வேண்டும். ஆனால் இதுவரையிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபாவினுடைய 55% பிரதேசங்களில் மாத்திரமே ஊடுருவியுள்ளது. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் 435 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு மிகச்சிறிய பிரதேசமான காசாவினுடைய பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கு திண்டாடுகின்றது என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அமெரிக்காவின் முழுமையான ஆதரவுடன், நேட்டோவினுடைய முழுமையான ஆதரவுடன், அமெரிக்காவின் நவீன ஆயுதங்களுடன், வெடிகுண்டுகளுடன் காசாவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் 435 நாட்களாகியும் முழுமையாக கைப்பற்ற முடியவில்லை என்பதே யதார்த்தமானதாகும். காசாவை முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு
காசாவை துண்டு துண்டாக பிரித்து கைப்பற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த திட்டங்கள் அனைத்தும் இறுதியில் தோல்வியடையத்தான் போகின்றன. நிச்சயமாக இறுதி வெற்றியானது பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்குமே உரித்தானதாகும். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உச்ச வான்வழி தாக்குதல்களினால் ஒவ்வொரு நாளும் 40 தொடக்கம் 60 வரையிலான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். தற்போது வரை காசாவின் யுத்த காலத்திலே 44,500க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 11,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். இவர்களை முழுமையாக மீட்டெடுக்க முடியாது. எனவே ஒட்டுமொத்தமாக காசாவின் யுத்த காலத்தில் 55,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று 1,20,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக காசாவில் இருக்கக்கூடிய மக்களில் 10% பலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். காசாவில் உள்ள 60% கட்டிடங்களும் வீடுகளும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. 70%க்கும் அதிகமான வைத்தியசாலைகள் முழுமையாக செயலிழக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒட்டுமொத்த காசா மக்களும் பட்டினியினால் வாடி வருகின்றார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் 11,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். இப்படியான நிலைமைகளுக்கு மத்தியிலும் பலஸ்தீனிய மக்கள் நம்பிக்கையோடு உறுதியாகவும் இருக்கின்றார்கள். எனவே இறுதியிலே நிச்சயமாக பலஸ்தீனிய மக்கள் வெற்றி பெறுவார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் யுத்த காலத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் அல் அக்ஸா படையினரும் ஒன்றிணைந்து நெட்சரின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராகவும் சிப்பாய்களுக்கு எதிராகவும் கட்டளை தளங்களுக்கு எதிராகவும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 25க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று வடக்கு காசாவின் எல்லை கருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து 10க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல் கஸாம் படையினர் ஜபலியாவின் மேற்கு பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்திற்குள்ளே இருந்த 8க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக RPG ஏவுகணை தாக்குதல்களையும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து ஜபலியாவின் பிளாக் 2 பிரதேசத்தில் அல் கஸாம் படையினர் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். அதே போன்று அல் அக்ஸா படையினர் ஜபலியாவின் மேற்கு பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். மேலும் இதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக TBG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த காலத்தில் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்புடன் ஒன்றிணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களையும் இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். சிரியாவுக்குள்ளே பலஸ்தீனிய குழுக்களின் தலைவர்களும் பலஸ்தீனிய போராளிகளும் இருக்கின்றார்கள். லெபனானில் எவ்வாறு பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும் இருக்கின்றார்களோ அதே போன்று சிரியாவுக்குள்ளும் பலஸ்தீனிய போராளிகளும் தலைமைகளும் இருக்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் சிரியாவினுடைய புதிய அரசானது ஒரு வாரத்திற்குள்ளே பலஸ்தீனிய போராளிகளும் தலைமைகளும் அவர்களுடைய ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைத்துவிட்டு முழுமையாக கலைந்து விட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பலஸ்தீனிய குழுக்களும் ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது என்றும் அவர்களுடைய செயற்பாடுகளும் ஏனைய விடயங்களும் முழுமையாக கலைக்கப்பட்டு விட வேண்டும் என்றும் சிரியாவின் புதிய அரசாங்கமானது உத்தரவிட்டுள்ளது. இந்த தகவல்களை சிரியாவின் உள்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் சில ஆதாரங்களை குறிப்பிட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஈரான் நியூஸ் என்கின்ற ஊடகமும் வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த செய்தியினை அல் அக்பர் ஊடகமும் தி கிரேடல் என்கின்ற ஊடகமும் வெளியிட்டுள்ளன. எனவே இந்த ஊடகங்களுடைய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக சிரியாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும் ஒரு வாரத்திற்குள்ளேயே அவர்களுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் முழுமையாக கொடுத்துவிட்டு அவர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் முழுமையாக கலைத்து விட வேண்டும். அது மட்டுமல்லாமல் சிரியாவிலிருந்து லெபனான் எல்லையினூடாக சில பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும் லெபனானுக்குள்ளே தஞ்சம் அடைந்திருப்பதாகவும் அல் அக்பர் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து அசாதினுடைய ஆட்சிக்கு எதிராக செயற்பட்ட சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு பகுதியினர் தற்போது STS பயங்கரவாதிகளின் தலைவனான ஜூலானிக்கு எதிரான கருத்துக்களையும் வெளியிடுவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். ஜூலானினுடைய தலைமையானது எதிர்காலத்தில் சிரியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்றும் இந்த பயங்கரவாத கொள்கைகள் சிரிய மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்று இவர்கள் ஜூலானிக்கு எதிராகவும் கருத்துக்களை வெளியிடுவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள்.
மேற்கொண்டுள்ளார்கள். டமஸ்கஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில மக்கள் போராட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த போராட்டங்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். அத்தோடு இந்த போராட்டமானது ஒரு சிறிய போராட்டமாகவே அமைந்துள்ளது. பெரும் திரளான மக்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தினை மேற்கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பயங்கரவாத தலைவன் ஜூலானிற்கு எதிராகவும் அவருக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் சுதந்திர சிரியாவுடைய மக்கள் எதிர்ப்பினை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாகும். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிரியா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் சிரியாவின் புதிய அரசானது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான எந்த விதமான கண்டனங்களையும் தெரிவித்திருக்கவில்லை. மேலும் சிரியாவுடைய பிரதேசங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கைப்பற்றுவது தொடர்பாக சிரியாவின் புதிய அரசானது எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. இதற்காக கோபமடைந்திருக்கக்கூடிய மக்களும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஜூலானிற்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. அடுத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிரியாவிலே சுதந்திரமாக செயற்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு சிரியாவின் ஒவ்வொரு திறன்களையும் முழுமையாக அளித்து வருகின்றது. 365 கிலோமீட்டர் சதுர நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய காசாவின் சிறு நிலப்பரப்பை 435 நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் முழுமையாக கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் தற்போது சிரியாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவை விட 2 மடங்கு பெரிய பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டுள்ளது. எனவே இந்த காணொலியின் மூலமாக சில முக்கியமான விடயங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.